யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி இவ்வாறு சொல்லுகிறது: நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறபடியினால் உங்களுக்கு காரியங்கள் கைகூடி வருகிறதில்லை, அதாவது உங்களுக்கு சித்திக்கிறதில்லை என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை, அதாவது உங்களுக்கு காரியங்கள் கைகூடி வருகிறதில்லை. அப்படி என்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விண்ணப்பம் பண்ணினால் காரியங்கள் கைகூடி வரும். மட்டுமல்ல, தேவன் நமக்கு இதை அனுகிரகம் பண்ணினார் என்று எதனால் நாம் அறிவோம்? ஆகவே நமக்கு சில காரியங்களை தேவன் அனுகிரகம் பண்ணும்படி நாம் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எசேக்கியேல் 36:37 இந்த வசனத்தை இவ்வாறு நாம் வாசிக்கிறோம்: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த காரியத்தை அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி என்னிடத்திலே விண்ணப்பம் பண்ணட்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் என ஆண்டவர் விசேஷ விதமாய் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறதான ஆவிக்குரிய நன்மைகளை மற்றும் உலக பிரகாரமான நன்மைகளை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு இப்பொழுதும் கூட நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசு சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், பிதா மகிமைப்படும்படி நான் செய்வேன் என்று இயேசு மகாராஜா நமக்கு சொல்லி இருக்கிறாரே. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் கேட்கலாம், அவருடைய குமாரனாம் கிறிஸ்துவனிடத்திலே கேட்கலாம். இயேசுவின் நாமத்தினால் நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது கட்டாயம் நமக்கு தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விசேஷ விதமாக சாலமோன் தேவனிடத்திலே என்ன கேட்டார் என்று சொன்னால், நாம் அவர் ஞானத்தை கேட்டார் என்று நாம் சொல்லுவோம். ஒருவேளை நாளாகம புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், அவர் ஞானத்தை கேட்டார், தேவன் அவருக்கு கேட்ட ஞானத்தையும் விவேகத்தையும் அருளி செய்தார் என்று எழுதியிருக்கலாம். என்றாலும் ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும் பொழுது அப்படி நாம் காண்கிறதில்லை. இன்னமும் தெளிவாக சாலமோன் கேட்கும்படி கர்த்தர் அவரை நடத்தினாரோ என்னவோ, கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ஏவி நடத்தினாரோ என்னவோ, அவர் எப்படி கேட்டார் என்பதை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 நான் வாசிக்கிறேன். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே என்று சாலமோன் சொல்லி, நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லி 9ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார்: ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று அவர் கேட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஞானத்தை கேட்டார் என்று நாளாகம புத்தகத்திலே எழுதியிருந்தாலும் ராஜாக்களின் புஸ்தகத்தில் காண்கையில் அதுதான் மிகவும் சிறந்த ஒன்றாகவும் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் ராஜாக்களின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டது என்றால் அது நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதிலும் மேன்மையானது என்று நான் கருதுகிறேன். அப்படியானால் தெள்ளம் தெளிவாய் அவர் சாலமோன் என்ன காரியத்தை கேட்டார்? ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். அப்படியானால் கேளுங்கள், தெளிவாக கேளுங்கள் என்று சொல்லுகிறது போல இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது அல்லவா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஜெபத்திலே எந்த காரியத்தையும் கேட்டு விண்ணப்பம் பண்ணி ஜெபிப்பது நல்லது. என்றாலும் சாலமோனுக்கு சொப்பனத்திலே கர்த்தர் தரிசனமாகி பேசின பொழுது தெளிவாக ஒரு காரியத்தை அவர் கேட்கிறதை பார்க்கலாம்: ஞானம் உள்ள இருதயத்தை தந்தரும். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதோடு கூட அவர் ஓடி வந்த நாட்களில், ஆம், தன் தகப்பனாகிய தாவீதின் வார்த்தைகள் முதலான அவர் சொல்லிக் கொடுத்த வேத ரகசியங்கள் முதலான எல்லாம் அவர் அறிந்திருந்திருக்கிறார் போலும்
ஆகவே அவர் கேட்டார், ஞானமுள்ள இருதயத்தை தாரும். என்னுடைய இருதயத்தில் விசேஷ விதமாக தேவன் அருளுகிற ஞானமுள்ள இருதயம் வந்து அப்படியே முழுவதுமாய் நிரப்பி பிடித்துக் கொள்ளும் என்பது போல அவர் எண்ணி அழகாய் கேட்டார் ஆண்டவரிடத்திலே, ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அப்படியானால் கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாகி கேட்பாரானால், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களோடு பேசுவாரானால், நீங்கள் கேட்கும் பொழுது பொதுவாக தெளிவாக கேட்க வேண்டும் என்று உங்கள் உள்ளத்திலே இப்பொழுதே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவன் நமக்கு கற்பிக்கும் பொழுதும் காரியங்களை தெளிவுபட சொல்லி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் படிக்கிறோம், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், மான்களின் கால்களைப் போல அவர் என் கால்களை மாற்றி. அப்படியானால் திட்டமும் தெளிவுமாக நாம் விசேஷ விதமாய் காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் வசனிப்பது, அவர் எழுந்தருளி பேசுகிற பொழுது நமக்கு நன்மைக்கு ஏதுவானதாக, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதாக இருக்கும். பாருங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்திலே 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறது, இவ்வாறு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியானால் ஆண்டவர் தாமே எழுந்தருளி நம்மோடு பேசுவாரானால், உனக்கு வேண்டுகிறது என்ன, சாலமோன் விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று அவர் கேட்டது போல நம்மோடு பேசுவாரானால் நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோமானால் அது நல்லது என்றாலும் கூட திட்டமும் தெளிவுமாய் எலிசா ஜெபம் பண்ணினார், எனக்கு எலியாவினுடைய மேலே இருக்கும் ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வேண்டும். இங்கு உபாகமத்திலே நாம் காண்கிற வண்ணமாக இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கலாம். அல்லது ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அந்த தேசத்தில் அந்த வருடத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். ஆண்டவர் சொன்ன அந்த தேசத்திலே அவர் பயிரிட்ட பொழுது 100 மடங்கு பலன் அடைந்தார். ஆண்டவர் என்னை 100 மடங்காய் ஆசீர்வதியும் அல்லது 2 மடங்காய் ஆசீர்வதியும். உங்களுடைய விசுவாசம் என்ன? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 2 மடங்கு அதிகமானாலே போதும், மற்றவங்களுடைய பொறாமை எல்லாம் என்னை பற்றி கொள்ளாமல் இருக்கும் என்று சொன்ன நீங்கள் அப்படி கேட்கலாம். ஆண்டவர் தரிசனமாகும் போது, ஆண்டவர் உங்களோடு பேசுகிற பொழுது நீங்கள் கேட்கலாம், என்னை 2 மடங்கு ஆசீர்வதியும் அல்லது 100 மடங்கு ஆசீர்வதியும் அல்லது 1000 மடங்கு. பொதுவாக 1000 மடங்கு என்று சொல்லலாம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதியும். இந்த நாள்ல இந்த தேதியை நீங்க குறிப்பிட்டு சொல்லி ஜெபம் பண்ணலாம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என்னை ஆசீர்வதித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆம், ஆண்டவருடைய சமூகத்திலே இன்று நாம் கேட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும்,